என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வீடியோ எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கணும். நீங்க கொஞ்சம் ஃபேஷியல் போங்க. உங்க ஸ்கின் கலரை இன்னும் ஃபேர் ஆக்குங்க. இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏன் வீடியோ வந்து டார்க்ல எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொல்றது? இதுதாங்க என்னோட டோன் கலரு. இதுதான் என்னோட ஸ்கின் கலரு. நான் மான் நேரம் தான், நான் கருப்பு தான். என்னோட செல்ஃப்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட டோன் கலர் தான். அப்படி 7 ஜென்மம் வந்து உண்மையா இருந்துச்சுன்னா, நான் கடவுள்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, இந்த 7 ஜென்மத்துக்கும் என்னோட ஸ்கின் கலரை மாத்தாதீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதுதான் என்னோட அடையாளம். இங்க நம்ம உடம்பு சுத்தமா இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ற பதிலுக்கு வெள்ளையா ஆகணும்னு தான் ரொம்ப அலையிறோம். அதுவே நீங்க வந்து பிறக்கும் போதே உங்களோட ஸ்கின் கலர் வந்து ஃபேரா இருந்துச்சுன்னா அது வந்து நேச்சுரல். அதுக்கு நான் மதிக்கிறேன், அது தப்பு இல்லை. ஆனா இங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து கருப்பியா இருந்தேன், கருப்பனா இருந்தேன். திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்து பெருசாயிட்டேனே, ஒரு கட்ட சட்டையை போட்டுக்கிட்டு திடீர்னு நான் சோப்பாயிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமையா? இல்ல, மண்டையில வந்து ஒரு அறிவு இல்ல, நாலேஜ் இல்ல, ஒரு உங்களுக்குள்ள வந்து ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கல. ஆனா ஒரு அவார்ட்ஸ் கிடைச்ச மாதிரி சோப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு பெருமை. இது ஒரு விதமான வந்து மன நோய்ங்க. நான் வெள்ளையா இருந்தா நான் செக்ஸியா இருக்கேன், நான் அழகா இருக்கேன் நினைச்சுக்கிறாங்க. நான் வெள்ளையா இருந்தேன்னா எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைச்சிரும். நான் வெள்ளையா இருந்தேன்னா எனக்கு எல்லா சான்ஸும் வந்து ஈஸியா கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து தமிழ் மூவிலேருந்து வந்து முந்தி காலத்துலேருந்து வந்து அந்த டைரக்டர் வந்து கொண்டுட்டு வந்தது. அது நமக்குள்ள வந்து ஆழமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு விதத்துல உங்களை அறியாமலே நீங்க ஒரு உண்மையா வேலை செய்யறவங்களோ இல்ல நெசமூல திறமைசாலியும் மண்ணோடு போட்டு புதைக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், சார்ல்ஸ் டார்வின் சொன்ன மாதிரி. அப்படி என்னங்க உங்களுக்கு ஒரு அவமானம்? உங்களுக்கு உங்களோட தோல் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்கலையா? அதுதாங்க நிஜமான ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பார்ப்போம், ஆனா அது விஷயத்தை வந்து பேச மாட்டோம். இந்த டார்க் ஸ்கின் பீப்புள் எவ்வளோ டேலண்டா இருப்பாங்க, எவ்வளோ வந்து இன்டெலிஜென்ஸா இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு போனேனே அவங்க திடீர்னு காணா போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபேக்கான ஒரு ஃபேர் ஸ்கின் பீப்புள்னால தான். இது பிறந்ததுலேயே நீங்க வந்து சோப்பா இருந்தீங்களா அது வேற, அவங்க கூட இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த திடீர்னு சோப்பா ஆயிடுறாங்களே, அவங்க பண்ற ஒரு அலப்பறை தான் வந்து தாங்க முடியல. இந்த பியூட்டி ப்ராடக்ட் வந்து நாளாக வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம கிட்ட வந்து விற்பனை ஆகுது. அது வந்து அழகு இல்லை, அது அடிமைத்தனம். நீங்க இந்த அடர்த்த இனத்தை பாருங்களேன். அவங்களோட மொழி மேல அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்களோட தோல் கலை மேல வந்து அவ்வளோ ஒரு ப்ரௌடா இருப்பாங்க. ஆனா நம்ம மொழி மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம தோல் மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக மொத்தத்துல அடுத்தவங்களோட மொழிக்காகியும் அடுத்தவங்களோட தோலுக்காகியும் வந்து நம்ம அடிமையா தான் இருக்கோம். நம்ம வந்து நம்பிக்கை வச்சாதான் அடுத்த இனத்துக்காரவங்க நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க. அதுக்கு